ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus Nord 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கினதுலேருந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நான் ஒரு யூஸராக இந்த ஃபோன் யூஸ் பண்ணதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் பிடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்லைட்டர் வ்ளாக். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு OnePlus Nord 2ஓட குயிக்காக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். இதில் கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 MB யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது 32 மெகா பிக்சல். OnePlus எப்போவுமே 16 மெகா பிக்சல் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் இம்ப்ரூவ் பண்ணி 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 4500 mAh பேட்ரி வித் 65 வாட்ஸ் வார்ப் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லைட் ஃப்ளூயிட் ஆம்லைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் டச் சாம்பிளிங்னு பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரதெல்லாம் இந்த வைஃபை 6 சப்போர்ட்டு, ப்ளூடூத் 5.2 எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு குயிக்கான இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று உங்கள் கால் ஹோலில் போகும், இல்லைனா ஏதாச்சும் மியூட் தெரியாமல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் நல்லாவே இருக்காது. ஸோ இதில் ப்ராக்சிமிட்டி சென்சார் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் பேசினாலும் ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி தான். ஸோ இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. ஸோ நீங்கள் ஒரு 80 to 90 வச்சு கேட்டிங்க அப்படின்னாலே குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. நான் சாம்பிளும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 100% வச்சிங்கன்னா லைட்டாக இறையிற சவுண்டு வருது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஃப்யூச்சர் ஓரியன்டாக இதில் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க. லைக் அரவுண்ட் 6 பேண்ட்ஸ் இப்போதைக்கு சப்போர்ட் ஆகுது. நீங்கள் 5G ஃபோனாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 6 பேண்ட் சப்போர்ட் ஆகுது. அது நிஜமாலே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான். ஸோ இதில் MediaTek 1200 ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. OnePlus எப்போவுமே ஸ்னாப்ட்ராகன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1200 OnePlus Nord 2ல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. பட் இது கேஷுவல் கேமர்ஸ்க்கு மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி ப்ளஸ் பேட்ரி லைஃப். நான் யூஸ் பண்ணதில் இது ஒரு நாள் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கிது. நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு 6 to 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ நல்ல விஷயந்தான். ஏன்னா இதில் பேட்ரி ட்ரைனேஜ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ பேட்ரியுமே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நான் பயங்கரமாக எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் தான். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் தனியாகவே ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸுமே நிஜமாலே சூப்பராக இருக்குது. லைக் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இப்போது இதோட காம்படிட்டராக இருக்கட்டும், OPPO F3 GTயாக இருக்கட்டும், realme X7 Maxஆக இருக்கட்டும், ஏன் iQ7 இருக்கட்டும், Mi 11Xஆக இருக்கட்டும், எல்லாத்தோடையுமே இது பெட்டராகவே பண்ணுது. லோ லைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற பொக்கே ஃப்ளேர் மோடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சூப்பராகவே குவாலிட்டி கொடுக்குது. ஸோ அடுத்த ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord 2ல் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே கலர் பார்த்திங்கன்னா நார்மலாக OnePlusனாலே ஃப்ளூயிட் ஆம்லெட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிளேயுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் 90 Hz அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 60லேருந்து 90க்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா இதில் கலர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்பிளேயுமே நல்லாவே பண்ணுது.
இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரியர் அக்ரிகேஷன். ஸோ இன்னும் இந்தியாவில் 5G வரல. பட் இப்போது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G+. ஸோ இந்த 4G+ வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஜியோ சிம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4G சிம்மு நல்லாவே வந்து 4G+ வந்து கிடைக்கிது. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நெட்வொர்க் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் ப்ரோஸ் எனக்கு. ஸோ என்னென்ன கான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமராவில் வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், வீடியோவில் கொடுத்துருக்க ஃபீச்சர்னு சொல்லலாம். லைக் இதில் வந்து உங்களால் 1080p at 60 fps ஷூட் பண்ண முடியாது. 1080p at 30 fps தான் ஷூட் பண்ண முடியும். ப்ளஸ் 4Kமே பார்த்தீங்கன்னா 30 fpsல தான் ஷூட் பண்ண முடியும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மொபைல்ஸ்லாமே வந்து 60 fpsல ஷூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் OnePlus Nord 2 வந்து இன்னுமே பண்ணலை. கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது அப்படிங்கிறனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லா சவுண்டாக இருக்குது, எல்லாமே ஃபைன் தான். பட் நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சா தான் வந்து எல்லா டைமும் நீங்கள் வந்து சத்தமாக வந்து பாட்டு வச்சுட்டு இல்லை படம் பார்க்க முடியாது. உங்களுக்குன்னு அந்த ப்ரைவேசி தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நீங்கள் அப்படி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா நீங்கள் OnePlusோட அந்த அடாப்டர் வாங்குறீங்க, Type-C to 3.5mm அடாப்டர் வாங்குறீங்க அப்படின்னா 300லேருந்து 400 வரைக்கும் ஆகும். இதில் அடுத்த கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. ஓகேவா, நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். லைக் நீங்கள் வந்து இப்போ கேமரா கொஞ்ச நேரம் இப்போ நான் கேமரா ரிவ்யூக்கெல்லாம் வந்து கேமரா ஃபோட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது லைட்டாக இந்த இடத்துல ஹீட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபோனில் ஹீட்டிங்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா கீழே இருக்கிற இடத்துல வந்து ஹீட் ஆகுது. இது கீழே இந்த இடத்துலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலையுமே எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வார்ம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஒரு கேம் நீங்கள் வந்து விளாட்றீங்க அப்படின்னாலும், ஒரு 30 மினிட்ஸ் மேலே நீங்கள் வந்து என்ன டாஸ்க் இதில் நீங்கள் பண்ணிங்கனாலுமே ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து நிஜமாலே ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா இப்போவே பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸாக இருக்கட்டும் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோன் 30,000 கொடுத்து வாங்கி அது இவங்க சொல்கிற மாதிரி ஹீட்டில் வெடிச்சிருச்சு அப்படின்னா லாஸ் நமக்கு தான். ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ ஒரு பெரிய கான் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஐபி ரேட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஐபி ரேட்டிங்னு என்னென்னா சிம்பிள், ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே போடலாமா அந்த ரேட்டிங் நான் பேசலாம். லைட்டாக அந்த தண்ணி வந்து தெரியாமல் பட்டுச்சு, இந்த ஸ்ப்ளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டஸ்ட்டெல்லாம் அதிகமாக வந்து ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு, இல்லை நீங்கள் வந்து தெரியாமல் தண்ணி பட்டுருச்சு, இல்லை நீங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கீங்க, வரும்போது லைட்டாக மழை வந்துடுச்சு, லைட்டாக நனைஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்லலாம் இதுக்கு வந்து எந்த ஃபீச்சரும் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கிடையாது. பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க மற்ற ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐபி ரேட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 90 ஹெர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்க எல்லா ஃபோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்லேருந்து 90 ஹெர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சின்ன சின்ன லேகு ஸ்லாப்பினஸ்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் இந்த ஃபோனோடது. ஸோ வியூவர்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த ஃபோனை நான் வந்து எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கால் குவாலிட்டி வேணும், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு பெட்டராக வேணும், ஒரு நல்ல பேட்ரி லைஃப் வேணும், நான் ஒரு கேஷுவல் கேமர் தான் ப்ரோ, எனக்கு கேஷுவலாக தான் நான் கேம் விளாடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல சூப்பரான டிஸ்பிளே நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இந்த ஃபோனை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 90 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இன்னொன்று 1200 வந்து அந்தளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் நல்லா பெட்டராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணதில் ஹீட்டிங் ப்ளஸ் இந்த லேக், பெரிய பெரிய கேமில் லேக், அந்த ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து தள்ளி போயிடுங்க. நீங்கள் அதுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 இருக்கிற MI11X யூஸ் பண்ணலாம், இல்லைனா IQ7 யூஸ் பண்ணலாம். ஸோ கேமிங் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து பெட்டராகவே பண்ணும். ஸோ கேமரா ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ளஸ் போக்கோ F3 GTயாக இருக்கட்டும், realme X7 Maxஸாக இருக்கட்டும், MI11Xஆக இருக்கட்டும், IQ7ஆக இருக்கட்டும், எல்லாத்தோடையுமே இது வந்து பெட்டராக பண்ணுது. ஸோ
இதை தான் வந்து நான் உங்களுக்கு சாய்ஸில் விடுறேன். ஸோ உங்களோட ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இதில். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சப்போர்ட்னால தான் என்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.